வாழ்நாள்ல பெரியவர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலையில் ஆதி திராவிடர் மக்களுக்கு திராவிட மாடல் அரசின் அடுக்கடுக்கான சாதனை குவியல்கள் இடம்பெற்றுள்ளன. சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் சொல்லி மாளாது. குறிப்பாக கல்வி வளர்ச்சி திட்டங்கள், முனைவர் பட்ட ஆராய்ச்சி தொகை, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகள் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தோழர் டிடிவி தினகரனின் கூற்றுக்கு திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் மறுப்பு தெரிவித்து கட்டுரை எழுதியுள்ளார். மூட நம்பிக்கையால் பறிபோன நகைகள், தீய சக்தியை விரட்டுவதாக கூறி இளம் பெண்களிடம் 70 சவரன் நகை மோசடி, ஜோதிடரின் காமவெறியாட்டம், சிறுமிகள் வன்கொடுமை, ஜோதிடருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வழங்கப்படும் வெவ்வேறு வினாத்தாள் தொகுப்புகளுக்கு இடையே கடினத்தன்மையில் பெரும் பாரபட்சம் இருப்பதாக எழுந்துள்ள புகார் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தில் 5 தலைமுறை உயரும் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ரூபாய் 31 கோடி 41 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து உரை நிகழ்த்தினார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் 5.67 கோடி. இப்படி ஒரு மதவெறியா? மோடியை திட்டுபவர்களுக்கு போர்வை இல்லை. முஸ்லிம் பெண்களிடம் வழங்கிய போர்வையை திரும்ப பெற்ற பாஜக தலைவர். இதுதான் உத்தரப்பிரதேச பிஜேபி ஆட்சியின் லட்சணம். உப்பியில் பள்ளி புத்தகங்கள் பழைய பேப்பர் கடைகளில் விற்பனை செய்த 4 பேர் கைது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தகுதியானவர் மு.க.ஸ்டாலின். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் ஆர். நல்லக்கண்ணு விரைவில் நலமடைந்து இல்லம் திரும்புவார் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்தியாளர்களிடையே பேட்டி. ஹரியானா அரசின் வங்கி கணக்குகளிலிருந்து ரூபாய் 590 கோடியை IDFC ஃபர்ஸ்ட் வங்கி ஊழியர்கள் மோசடி செய்தது குறித்து தடயவியல் தணிக்கை குழு ஆய்வு செய்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திரிசூலங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. திரிசூலங்கள் என்றால் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது RSSின் குடும்பத்தைச் சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பு மக்கள் மத்தியில் இந்துத்துவ மதவெறியை புகுத்த வன்முறை ஆயுதங்களான திரிசூலங்களை வழங்கி வருகின்றது. ஒரு சூலத்தின் முனை இஸ்லாமியர்களையும், இன்னொரு முனை கிறிஸ்தவர்களையும், 3வது முனை மதச்சார்பின்மை பேசும் பகுத்தறிவாளர்களையும் பதம் பார்க்கும் என்று பச்சையாக திறந்த வெளியில் மேடை போட்டு பிரச்சாரம் செய்து மக்களிடையே அந்த வன்முறை ஆயுதங்களை வழங்கி கொண்டு இருக்கும் நிலையில் நூல்களின் ஆதிக்கத்தை வேரோடு வீழ்த்த தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க திராவிடர் கழக நூல்கள் போர் ஆயுதங்களாகிவிட்டன. அந்த வரிசையில் தஞ்சையில் நடைபெற்ற மாநாட்டில் 3 நூல்கள் வெளியிடப்பட்டு அந்த 3 நூல்களுக்கும் திரிசூலங்கள் என்று நம் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பெயர் சூட்டி உள்ளார். பெண் ஏன் அடிமையானால்? பெண்கள் முன்னேற்றத்திற்கு தந்தை பெரியார் செய்தது என்ன? அறிஞர் அண்ணாவின் உயில். இந்த 3 நூல்களும் தஞ்சை மாநாட்டு சிறப்புகளில் திரிசூலங்களாக இருக்கின்றன. இந்த நூல்களின் விலை ரூபாய் 50 மட்டுமே. கிளம்பட்டும் திரிசூலம், ஓடிப்போகட்டும் பாசிசம், வாழ்க பெரியார், வெல்க திராவிடம் என்று தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இது போன்ற பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. தஞ்சை மாநாட்டில் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரையும் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் விடுதலையை படிக்கவும். நன்றி.